விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அட்மின் பானு. என் வாய்ஸ் தான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண தான் வந்தேன். ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே நான் வீடியோ போடல. கோயிலுக்கு போயிட்டு வந்த மறுநாள்லேருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை, சுத்தமாகவே சரி கிடையாது. இப்போ வரைக்குமே எனக்கு உடம்பு நல்லா தான், என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போது எனக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போல் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சாதாரணமான காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி கிடையாது. இது வேறு ஒரு ப்ராப்ளம். அது என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸோ ப்ராப்ளம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரியாகி எங்கள் அம்மா நார்மல் இதுக்கு வர்றதுக்கு எனக்கு 1 வீக் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்னால் நிம்மதியாக வீடியோ போட முடியாது. யாரும் என்னை எதுவும் நினச்சிக்காதீங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து கரெக்டாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, அது நான் ஃப்ரேம் போட்டு வச்சிட்டேன். என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல, அவ்வளோ மன உளைச்சலில் இருந்தேன். சரி, போட்டு வச்ச ஃப்ரேமுக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்து போட்டுடலான்னு தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன். இதுவுமே என்னால் முடியல தான், வேறு வழி இல்லை, போட்டுடலான்னு தான் நான் இந்த ஃப்ரேமுக்காக வாய்ஸ் கொடுக்கப்போ நான் வந்தேன். சரி, உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் நம்ம சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். இது என்னோடய சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். ஸோ இதை என்னால் புரிஞ்சிக்க முடியாதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீடியோ இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ போய் பாருங்கள். நான் எதுவும் சொல்லலை. எல்லோரும் மூஞ்சியை காட்டி வீடியோவில் பேசுகிறாங்க. ஆனால் என்னால் முடியாது. நான் போட்ட வீடியோவே டெலீட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, சிலர் பேச்சுலர்லாம் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். என்னால் முடியாது, என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. ஸோ என்னால் அதை இது பண்ண முடியாதுன்னா அந்த போட்ட வீடியோவுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ போட்டதுக்கே எங்கள் வீட்டில் அவ்வளோ சண்டை. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு அதவே நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் மண்டேனா இந்த வர சண்டே கிடையாது, வர சண்டே போய் அடுத்த மண்டே கிடையாது, எனக்கு அடுத்த மண்டே வேணும். நான் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. என்னால் அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கூட இருந்து பார்த்துக்கணும். அது ஒன்று மட்டும்தான், சாதாரண காய்ச்சல் ஃபீவர்லாம் கிடையாது. காய்ச்சல் ஃபீவராக இருந்தால் நான் நார்மலாக பார்த்துட்டு நான் போட்டுருவேன். பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அம்மானா அந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும். அது எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். அப்பா கிடையாது, அம்மா தான் அணிவராக இருந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அம்மா தான் எனக்கு எல்லாமே. அம்மா, நான், தம்பி 3 பேர் தான். ஸோ அப்படியே அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம தான் கூட இருந்து பார்த்துக்கணும். ஃபேமிலி சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்காது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. வீடியோ கூட நான் போட்டு வச்ச ஃப்ரேமுக்கு தான் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியும். எக்ஸ்ட்ராவும் என்னால் பேச முடியாது. இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு மண்டே, அது என்ன டேட்டுன்னு எனக்கு தெரியல, நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து நான் ப்ராப்பராக வீடியோ கொடுக்குறேன். என்னோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ. சீக்கிரமாகவே நான் வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நான் போஸ்ட்டில் சொன்னாலும் சிலர் கோவப்படுவீங்க. சரி, அதனால் வீடியோ போடும்போது வீடியோ எண்டில் சொன்னால் நல்லா இருக்காது, சில பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்கன்னு தான் நான் முன்னாடியே பேசினேன், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன். அப்புறம் நான் ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டு யாரும் எதுவும் நினைக்காதீங்க. என்னோடய சூழ்நிலை அப்படி என்னால் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதையே என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்ன தான் நான் அட்மினாக இருந்தாலும் சில விஷயங்களோட பர்சனை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை என்னால் ஷேர் பண்ண முடியாது. சுச்சுவேஷன் அப்படி. சரி, நம்மளால் ஃபோட்டோ தான் காமிக்க முடியல, மூஞ்சை காட்டி தான் பேச முடியல. வாய்ஸாவது ஒரிஜினலாக பேசலாம் தான் என் வாய்ஸ் நான் பேசினேன். சிலர் என் வாய்ஸ் நல்லாலேன்னுலாம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் அது பெருசாலாம் நினைக்கல. ஏன்னா சோஷியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாமே இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் அது பெருசாக நினைக்கல. வேறு ஒன்றும் கிடையாது. நான் சீக்கிரமாக வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் நினச்சிக்க வேணாம். ஓகேவா? எனக்கு டைம் வேணும். என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் நம்ம தான் கூட இருந்து பார்த்துக்கணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அது வந்துருச்சு. என்னடா நம்ம லைஃப்பில் எல்லாமே தலைகீழ நடக்குதேன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஒன்று நல்லது நடந்தால் இன்னொன்று கெட்டதாக தானே நடக்கும். நல்லதை மட்டும் ஏற்றுக்கிற நம்ம கெட்டதையும் ஏற்றுக்கணும்ல. ஸோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன். சரி, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புரியாதவங்களுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் மண்டே உங்ககிட்ட சந்திக்கிறேன். அதுக்கு இடையில என்னால் வீடியோ போட முடிஞ்சால் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா முடியாது தான்.
அது எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது. முடிஞ்சால் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் பாய். வீடியோ பாருங்கள். என்னவாளு, அப்பாவை கூப்பிட்டுட்டே இருந்தியா? இல்லடா, வெளியே சித்துப்பா அப்புறம் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்களே பார்த்துட்டு வரணும்ல. அப்ப அவங்க தானே நம்மள பாக்குறதுக்கு எங்க இருக்காங்க. சோ நம்மளும் அவங்கள பாக்கணும்ல, அதனாலதான். சரிதான். அப்பா, சொல்லுடா. நான் நினைக்கிறேன் அம்மாக்கு உங்க மேல கோவம் குறைஞ்சிருச்சுன்னு. கோவம் உங்களுக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அம்மா கிட்ட நீங்க பேசலாம்லப்பா. டி குட்டிமா, அம்மாவுக்கு கோவம் குறைஞ்சிருச்சா இல்லையான்னு அப்பாவுக்கு தெரியும். என்ன அதெல்லாம் அப்பா பெருசா எடுத்துக்கல. ஆனாலும் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். திடீர்னு உன்னை அம்மா கிட்ட இருந்து என்னால் கூட்டிட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா எதுக்கு என் மேல கோவமா இருக்காங்க, என்ன பிரச்சனை, நீ பொறுக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு அப்பா கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீ அம்மா கூட இரு. உன் அம்மா எனக்கு கொடுத்த ஒரு தண்டனையா உனக்கு நான் அப்பா எப்போதுமே தர மாட்டேன். இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. நீங்க பேசி பார்க்கலாங்கிற. வேணாடா குட்டிமா, உன் அம்மா கிட்ட இப்போதைக்கு பேசுறதுக்கு அப்பா தயாராகவே இல்லை. கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்போ அப்பா கண்டிப்பா பேசுவேன். ஏப்பா, நிஜமாவே அம்மாவை நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏன் உன் அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லிருக்குப்பா அந்த ராட்சசி. ஓ, இதுதான் அந்த ராட்சசியா? ஆமாமா, உங்க அம்மா ராட்சசி தான். அப்போ அப்படி சொல்லாத, அம்மா காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். உன் அம்மாவனை ராட்சசின்னு சொல்றதும் உன் அம்மாவுக்கே தெரியும். நீ ஒன்னும் பயலாம் முறுத்த வேணாம் என்ன? கரெக்ட் தான். சரி, அதுக்கிட்டுப்பா. யார்ப்பா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? சொல்லுப்பா சொல்லு. இதெல்லாம் அப்பா ஒரு நாள் சொல்றேன். என்ன இப்போதைக்கு இதெல்லாம் பேச வேணாம். அம்மா நீ சாப்பிட்டியா? என்னப்பா நீங்களும் இப்படியே சொல்றீங்க? அம்மா பேசினாலும் இப்படிதான் பேசுது. முழுசா என்கிட்ட கதையே சொல்ல மாட்டேங்குது. கேட்டா உன் மேல ரொம்ப கோவமா. அதனால அந்த கதையில நான் தெரிஞ்சுக்க கூடாதான். சொல்றேன்டா, அப்பா கண்டிப்பா சொல்றேன். நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லு. சாப்பிட்டியா இல்லையா நீ? குட்டி. ஏய் ராஜி. என்னது? இல்ல அது ஒண்ணும் இல்ல. சரி, பேசுனது போதும். சித்தி சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. இப்போதான் எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. எங்க அப்பா கிட்ட நைட் ஃபுல்லா நான் பேச போறேன். நீ போ, டேப்லெட் கொடுத்து என்ன தூங்க வைக்காத. நாளைக்கு கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்டுட்டு உடம்ப பாரு. கடவுளே, இப்படிப்பா கொடுக்குறாங்க. இது ஸ்டார்டிங் தான் மகளே, போக போக பாப்போம். உன்னதாண்டி. என்னதானே எனக்கு தெரியுமே தாய் குழந்தை. அதெல்லாம் உனக்கு ஃபர்ஸ்ட் நீ உட்கார் வா. சித்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்துடுவா. சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூங்கணும், சரியா? இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை. இந்த டைம்ல நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கணும்டாமா. இங்க பாரு, எங்க அப்பா என் கூட வந்துட்டா எனக்கு உடம்புக்குலாம் ஒன்றும் ஆகாது, சரியா? இந்த வாய் கொழுப்பு கொண்டு குறைச்சிடல. ஏமா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க நீ மட்டும்? சொல்லு பார்க்கலாம். நான் எப்படி இருக்கேன்? அதான் எப்ப பார்த்தாலும் மூஞ்சில இஞ்சி தின்ன குரங்காட்ட வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிரிமா, அப்பதான் நல்லா இருக்கும். அப்படி சிரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆனா இப்ப கொஞ்ச நாள் நீ சிரிக்கவே மாட்டேங்கிற. எனக்கு புரியுது, அதுக்காக சரிமா. நான் எப்போ எப்படி இருக்கணும்னு எனக்கு நீ சொல்லி கொடுக்காத சகானா, சரியா? நீ ஃபர்ஸ்ட் உன் ஹெல்த் பாரு. அம்மாங்களே இப்படிதான் என்னப்பா? அம்மா சொல்ல இருக்க அம்மா மாதிரி நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க என்னப்பா? அப்படி சொல்லக்கூடாது குட்டி. ஒவ்வொரு அம்மாவுக்கும் தான் குழந்தை எவ்வளவு முக்கியம்னு அந்த குழந்தைய 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெற்றெடுக்கும் போது தான் தெரியும். அதே வழியா நம்ம பொம்பளை பிள்ளையா பிறந்து நம்ம அனுபவிக்கும் போது அது ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப கூட ஒரு அம்மாவுக்கு அந்த வலி ரொம்ப துடிப்பா தான் தெரியும். ஸோ அம்மாவை அவ்வளவு ஈஸியா பேசிடக்கூடாது, ஓகேவா? ஐயய்யய்ய, என்ன ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் ரொம்ப மொக்க போட்டீங்கப்பா. சரி குட்டி, நீ பேசிட்டு சித்தி சாப்பாடு கொண்டு வந்துட்டலான்னு பாக்குறேன். அக்கா வந்துட்டாங்கப்பா. வாய் மூடி. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமா. சமைக்கணும்லடி, இவளுக்கு மட்டுமா சமைக்க சொன்ன? நீ எல்லாருக்கும் சமைக்கணும்ல. அப்பாவும் நானும் சேர்ந்து தான் சமைச்சோம். ஷர்மி எல்லாத்துக்குமா சமைச்சு கொண்டு வந்த? ஆமா மாமா, எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. சரி, எதுக்கு கேண்டீன்ல ஃபுட் வாங்கி சாப்பிடணும்? அதனாலதான் அப்பா வீட்லயே மொத்தமா சமைச்சிடலான்னு சேர்த்து சமைச்சிட்டாரு. ஏமா, நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கூட அம்மா சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் தேவையில்லாதது என்ன? பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? குட்டிக்கு உங்களுக்கு மட்டும் ஹெல்த்தியான ஃபுட்டா கொண்டு வந்திருக்கேன். என்ன பெருசா ஹெல்த்தியான ஃபுட் நீ கொண்டு வந்திருக்க போற? இது போய் வழக்கம் போல வைக்க போற அந்த சாம்பார் எல்லாம் முட்டை வச்சு கொண்டு வருவ, புரோட்டீன் விட்டமின் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீரை கொண்டு வருவேன். இது உங்க ஊர்ல ஹெல்த்தியான ஃபுட்டா? டேய் குட்டி, அப்படிலாம் பேசக்கூடாது. கீரையில எல்லாம் எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? டெய்லியும் ஒரு எக் சாப்பிடணும். அவ கரெக்டா தான் கொண்டு வந்திருக்கா. நீ பேசுறத பார்த்தா எதையுமே சாப்பிட மாட்ட போல. அப்ப நீ வேற, நான் எவ்வளவு டிமிட்டி கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா?
கீரையில இருந்து அப்பிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அமைதியாரு, அப்படி காதுல விழுந்துற போது இன்னைக்கு 2 மிக்கி தான் தர போறேன். ஆஹா, என்கிட்ட அது வேலைக்கு ஆகாது. இன்னொருக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும்தான் அப்பா கொடுக்க போறேன். நீ என்னப்பா இப்படி இருக்க? போ. சரி ஷர்மி, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு மாமா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, சகான குழம்பு சாப்பாடு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். சரி அக்கா, இந்தா சாப்பாடு கூட அவளுக்கு. சரி, நான் கொடுத்துக்கிறேன். நீ சாப்பிட்டியா? இல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா லாஸ்டா சாப்பிட்டுக்கலான்னு எனக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். அப்பா மட்டும் வீட்டுல இருக்காரு. அப்பா வேண்டி வீட்டுல விட்டுட்டு வந்தேன். சரி ஓகே, நீ சாப்பிடு போ, கொடு. இல்ல அவர் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, நான் வீட்லயே இருந்துக்கிறேன், நீ பாத்துட்டு வா, நாளைக்கு காலையில நான் வந்துறேன்னு அப்பா சொன்னாரு. சரி ஓகே, சாப்பாடு கொடு, நீ போய் சாப்பிடு. என்ன மாமா, உங்களுக்கு சாப்பாடு வெளியே அரேஞ்ச் பண்ணிடுவா? இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அம்மா உங்க அப்பா தான், நான் ஒண்ணு இல்லன்னு சொல்லல. இது கால் விடு எங்க அப்பா. இவர் கூட நான் எத்தனை தடவை பேசிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன். இவர் எத்தனை தடவை எனக்கு தெரியும் சொல்லிருக்கு. என்னைக்காவது ஒரு வாய் திறந்து எங்க அப்பா சொல்லிருப்பியாடி நீ? இன்னைக்கு எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சதுக்கு எங்க அப்பா வாய் நிறைய சொல்றேன். நீ உங்க அக்கா கூட ஒண்ணுடி. நானாடி சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஷர்மி கொடு. பாத்தியா ஷர்மி இப்படி சொல்லிதாண்டி நீ இப்படி ஒரு ரேல உட்கார வச்சிருக்கா. நீ ஆச்சு உங்க அம்மா வச்சு உங்க குடும்பம் ஆச்சு. என்னமா பண்ணுங்க? மாம்சே வரட்டா? போயிட்டு வாங்க குழந்தையா. உங்க அம்மா சண்டைக்கு வராளா இல்லையா? நீ நல்லா சக்காளிக்கு சண்டை போடுறடி. ஏன் போடக்கூடாதா? எத்தனை தடவை நீ ஹாஸ்பிடல் பார்த்திருப்ப? ஏன் மட்டும் எத்தனை தடவை நீ சார்னு கூப்பிட்டுருப்ப? அப்ப உனக்கு மாமான்னு கூப்பிடுன்னு தெரியலையோ? எல்லாம் நீ ஏமாத்ததுக்கு மொத்தமா குடும்பமா சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் மாமான்னு கூப்பிடக்கூடாது, சரியா? வேற சித்தப்பான்னு கூப்பிட்டு போ. குட்டி வாய் பேசாத, நீ குர்ரி. சொல்ல கேட்காம கீரையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு ஏன் வேணாம்? இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் வாங்கி தரலாம்ல. இனி ஹாஸ்பிடல் கேண்டீன்ல வாங்கி தரது கூட நல்லா தான் இருக்கும். எனக்கு இது வேணாமா? குட்டிமா, செல்லம் இல்ல. இப்போ உனக்கு உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு கண்டிப்பா உனக்கு உடம்புக்கு சத்து தேவை. அப்ப நாளைக்கு வெளியே கூட்டு போய் கூட உனக்கு வாங்கி தரேன். இப்ப நீ அதை சாப்பிடு. வேணாம்ப்பா, அப்ப நீயே சாப்பிடு. ஏய், அப்பாக்கு வெளியே அரேஞ்ச் பண்ணுவாங்க, அப்பா அப்புறமா சாப்பிட்டுக்கிற. அப்பாக்கு இப்ப பசிக்கல, நீ சாப்பிடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூட தான் சாப்பிடணும். போங்கப்பா, இவ்வளவு நாளா நீங்க என் கூடவே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடவே இல்ல. இப்ப மட்டும் என்ன நீங்க போய் தனியா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? அதெல்லாம் முடியாது. இப்ப எனக்கு ஊட்டி விடுற மாதிரி அப்படியே உங்களுக்கு ஊட்டி விடுறா, நீங்க சாப்பிடணும். குட்டி, அதிக பிரசங்கத்தனமா பேசாத, வாய் தரேன். இங்க பாரு, சாப்பிடலன்னா என்ன அடி கொடுப்பேன்னு தெரியும்ல. உங்க அப்பனே சோர்த்தீங்கன்னா அவன் என்ன எந்த அடி அடிப்பேன்னு உங்க அப்பனுக்கே தெரியும். ஏ அம்மா, அதை மறக்க முடியுமா? என்ன யோசிக்கிற? அடிச்சிரு, நீ உங்க அப்பாட்ட சொல்லி தந்துற பாத்துக்கோ. ரொம்ப அடம் முடிக்கலடா பாப்பா. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சாப்பிடு, டேப்லெட் சாப்பிடணும்ல. இப்படி ஹெல்த்தியா சாப்பிட்டாதான் உடம்பு சீக்கிரமா குணமாகும். அப்படின்னாதான் பாப்பா சீக்கிரமா வெளியே போக முடியும். அப்பா சொல்றது கேளு. அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? கேப்பந்தான். இவ்வளவு நாளா அபி சொன்னத ஒண்ணு நான் கேட்கல. நீங்க சொல்றதே கேட்க மாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால நான் கேக்குறேன். அப்ப சாப்பிடு. அத கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் வாங்கேண்டி. உனக்கு என்ன அவ்வளோ சலிப்பு? வர வர ஒழுங்கா சாப்பிட மாட்டேற குட்டி. என் ஆயுதத்தை காப்பல இப்படி கையில எடுத்தாதான் அடங்குவ போல. என்ன ஆயுதத்தை கையில எடுப்ப? என்ன பண்ணுவ நீ? எங்க நீ தைரியமா அந்த ஆயுதத்தை எடுத்து என்ன ஏதாவது பண்ணி பாப்போம். உங்க அப்பா மீறி ஏதாவது பண்ணு. உங்க அப்பாவுக்கே பல தடவை அந்த ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணிருக்கேன். வாய் தரேன். டாடி, இட்ஸ் ரியலி. ஆமாடா குட்டி, பேசாம வாங்கிக்கோ. என்னப்பா நீ கூட அம்மாக்கு பயப்படுற? அம்மா இல்ல, அதனால அப்பா வேணா பயப்படுவாரு, ஆனா நாளா கிடையாதுன்னா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. ரொம்ப பண்ணாத, வாய் தரேன். செமத்து பாப்பா, வாய் தரதுக்கிட்டி தங்கம். போதுமா, இதுக்கு மேல சாப்பிட முடியல. எனக்கும் தெரியும் இதுக்கு மேல நீ சாப்பிட மாட்டேன்னு. அம்மா டேப்லெட் எடுத்துட்டு வரேன், அதுக்கு முன்னாடி போற ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏப்பா, அம்மா அடிக்கடி நல்ல அம்மா தான். என்னப்பா உன் அம்மா நல்லவதான், அதுல எந்த இதுவும் இல்ல. ஆனா ஃபுட் விஷயத்துல மத்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மம்மி. ஆமா, அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கு. அம்மா அம்மா என்னாச்சுன்னு தெரியலையே. இருடா குட்டி, அப்பா போயிட்டு வரேன். சரிங்கப்பா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லாம தான் கத்துனியா? என்னாச்சு? இல்லை, கை கழுவ போகும்போது பள்ளி மேலே விழுந்துருச்சு. எங்க போச்சு? நான் தட்டி விட்டேன், அது போயிடுச்சு. பேருக்கு தான் டாக்டர். எல்லாத்துக்கும் நான் பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு சொல்றது.
ஆனா ரியல் லைஃப்ல சாதாரணமான பள்ளிக்கே பயப்படுற. ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன. ஏன் நான் எதுக்கு பயப்படணும் உனக்கு என்ன தெரியாதா? தெரியாம தான் பயந்தேன். நீ போ. நான் ஒன்னும் அப்படி சொல்லல. இல்ல டாக்டர் வந்துட்டு இதுக்கு பயப்படுறீங்கல்ல, அதனால சொன்னேன். சரி, அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் டேப்லெட் எடுத்து கொடு. ஏன் அவன் எனக்கு மட்டும் தான் பிள்ளையா? நீ எடுத்துக்கொடு. என்னது காதுல விழுகல? இங்க பாரு, உங்ககிட்ட சண்டை போடுற மூட்ல நான் கிடையாது, ஓகேவா? அவளுக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்து அவளை தூங்க வை. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ரொம்ப பண்ணாத, போ. நாமா எதுக்கு கத்துன நீ? அது ஒண்ணும் இல்ல. இதே பாத்து பயந்து கத்துனாப்ல இருந்துச்சே. ஒண்ணும் இல்லடி. டேப்லெட் எடுத்து வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு படுத்து தூங்கு. அது சரி. எங்க எங்க அப்பா? கக்கூஸ் கழுவிட்டு இருக்காரு. நான் கல்யாணம் பண்ண எங்க அப்பா கக்கூஸ் தான் கழுவணும். வேற என்ன பண்றது? அதிக பிரசங்கித்தனமா பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. டேப்லெட் இருக்கு, எடுத்து போட்டு பேசாம தூங்குற வேலையை பாரு. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் மட்டும் டோஸ் கம்மியா இருக்கிறத அட்டாச் பண்ணிருக்கேன். அதே சேர்த்து போட்டுனா தூக்கம் வந்துடும். ஓ அப்படிங்களா? சரிங்க டாக்டர் அம்மா. கிண்டல் பண்றதுக்கு அடி வாங்க போறேன். சாப்பிட்டு தூங்குடி. சாப்பிட்டு தூங்குனா தண்ணி இருந்தா தானே சாப்பிட முடியும். போய் தண்ணி கொண்டு வா போ. பாட்டில தண்ணி காலி ஆயிடுச்சு. சப்பா பொறு வரேன். ஓடி. அப்பா சொல்லுடா குட்டி, டேப்லெட் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டப்பா. இங்க வா, வந்து பாப்பா பக்கத்துல உட்காரு. ஏய், ஒன்றும் வேண்டாம், நீ தூங்கு. அப்போ உனக்கு தலையை தடவி கொடுக்குறேன், நீ தூங்கு. இல்லப்பா எனக்கு இப்ப தூக்கம் வராது. நான் கொஞ்சம் பொறுமையா தூங்குறேன். நீ வாப்பா, வந்து பாப்பாவை மடியில தூக்கி வச்சுக்கிறியா? நான் தூக்கம் வேற இடத்துக்கு போறா. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியே என்ன சித்தப்பு பாட்டெல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு. இருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் என்னன்றீங்க? அப்பா பிள்ளையா வந்துருவான். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள உடனே வந்துருவான். ஏங்க அங்கிள், உங்களை நான் அன்னைக்கே நீங்க எங்க வீட்ல இருக்கவங்க மாதிரி இல்லன்னு சொல்லி சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு எங்க வீட்ல இருக்கவங்க கூட வந்து ஜாயின் ஆயிக்கிறீங்க? டே குட்டி, அப்படி சொல்லக்கூடாது. அவன் உன் சித்தப்பா. நாய்ங்களா எல்லாம் நீங்க பண்ணி வச்ச வேலைங்க தான். நீங்களா கலர் கலரா பிறந்துட்டீங்க. நான் கருப்பா பிறந்ததுக்கு என்னடா பண்ண முடியும்? பாருமா, நானும் உன் சித்தப்பா தான். சரியா? ஒண்ணுல குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தா, அதனால அப்படித்தான் இருப்பான். சித்தப்பே பேசத பார்த்தா உன்னத குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. சரி வேடி சித்தப்பு பாத்துக்கலாம். குட்டி, ஆனா உதயப்பா எனக்கு புரியல. அது என்ன நீ நல்ல சித்தப்பா? உன்னை சித்தப்பானே கூப்பிடல. மூடுன சித்தப்பா அது என்ன? அதுன்னு உதயா மட்டும் அப்பான்னு கூப்பிடுது. அவன் பெரியப்பங்கிறனாலயா? நான் சொல்லிட்டேன் பெரியப்பான்னு. எங்க நீ தைரியமா நான் ஆள் தானே சொல்லி வாங்கிட்டு பாக்கலாம். சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சரி நீ மூடு. என்ன இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கண்டுக்க மாட்டேங்கிற? ஒருவேளை உங்க அப்பா கூட நான் சண்டை போட்டேன்னு என்னை கண்டுக்க மாட்டியா? ஐயோ அப்பலாம் இல்ல உதயப்பா. நான் முத அப்பான்னு கூப்பிட்டது உங்களை தானே. நான் எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை விட்டு கொடுப்ப சொல்லுங்க பாக்கலாம். சரிதான், ஆனா நீ நடந்துக்கிறதுல பார்த்தா அப்படிதானே இருக்கு. அப்படிலாம் கிடையாதுப்பா. உங்க மேலுக்கு தனி பாசம் தானே. என்னோட அப்பா எனக்கு கிடைச்சாரு அப்படிங்கிறதுக்காக முத அப்பான்னு கூப்பிட சொல்றதுக்கு ஒருத்தர் காரணமா இருந்தா அவர் எப்படி மறக்க முடியும்? என்னப்பா டேய் கார்த்தி, எந்த கடையில வெடி வாங்குற சிவ? பட்டு பட்டுன்னு வெடிக்குது. சித்தப்பா உனக்கு வாயில சனி. வாய் மூடி பேசாம இரு சித்தப்பே. வாயில பட்டுதான் சரியா? எங்கெங்கயோ இருக்குது. என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து. சித்தப்பா இப்படி பேசிட்டு இருந்தேன் சித்திட்டு போய் போட்டு விட்டுருவேன். சரி சரி, கம்பெனி ரகசியம் வெளியே சொல்லிக்கிட்டேன். பேசாம இரு, நான் டாக்டர் பத்துக்கோ விச ஊசி போட்டுருவேன். உனக்கு இல்லை பக்கத்துல நிக்கிறவனுக்கு. எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அவனை என்ன உன் குடும்பத்துக்குள்ள இழுத்து விடுற? அதிகமாகவே ஒத்துக்கிட்டா அவனே நம்ம குடும்பம் இல்லை. இதுல இருந்து புரிஞ்சுக்க அவனுக்கு 30 எடுத்துட்டு வந்தா. அதனாலதான் அந்த லட்சணத்துல இருக்கான். டேய் சும்மாறா. வந்துருவாரு செம்பு தூக்கிட்டு. சரி அப்புறம் உதயங்க சொல்லுங்கண்ணா. நான் அண்ணன் கூப்பிடாதுன்னு சொன்னேன். இது என்னங்க எறும்பாடுன்னு கூப்பிடுறதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் பார்த்து பேசுங்க. என்ன அவங்க கிடக்குறாங்க, நீங்க விடுங்கப்பா. அப்பா அப்புறம் என்னை கேக்குறியா இல்ல அந்த அப்பாவை கேக்குறியா? உங்ககிட்ட இல்லப்பா, அந்த பாட்டை கேக்குறேன். அண்ணா மண்ண கவன மாதிரி இருந்துச்சுங்க. வாய் மூடா. ஒன்னும் இல்லடா தங்கம், உனக்கு உடம்பு நல்லபடியே குணமாயிடுச்சுல, அதுவே போதும். என்ன மற்றபடி வேற எதுவும் அப்பாவுக்கு வேணாம். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அப்பாவும் அம்மாவும் உனக்கு கிடைச்சிட்டாங்க. இனி அவங்க பத்தி எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத நீ தான் பாத்துக்கணும். அது ஒரு சாப்பு மட்டும் சாப்பிட்டு வாட்டி நீங்க விடுங்க பாத்துக்கலாம். உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அதுக்காக எங்க அம்மா என்ன பண்ணலாங்கற? மர்டர் பண்ணிடலாங்கிற காரணத்தை கார்த்தி மேல போட்டுருவோம். என்ன உங்க குடும்பத்துக்கு இருப்பதை எழுச்சி வாய் மாதிரி தெரியுதா? எங்க அப்பா கூட்டு வரட்டா? கார்த்திங்க காதல விழுங்க. உங்க அப்பாங்களே கூட்டிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு உங்க அப்பா தான் காரணம். உனக்கு தெரியும்ல. உங்களுக்கு அப்பா இருக்காங்களா? அப்ப எனக்கு தாத்தா என்ன? அந்த தாத்தா ஒரு வர சொல்றீங்களா? எப்படி இருக்காருன்னு பாக்குறேன். குட்டிமா, அந்த தாத்தங்கிட்ட இருந்து தான் கேமே பிளே ஆயிருக்கு. ஸோ இங்க விளையாடுற மொத்த கேமுக்கும் அவன் தான் மெயினான காரணம் நான் அப்பா நினைக்கிறேன். ஸோ அந்த ஆளை கூடி சீக்கிரத்திலேயே உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். அவர் ஒன்னும் அவ்வளவு யூத் எல்லாம் கிடையாது. அவருக்கு ஒன்னும் அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது. ஆனா அவர் தான் இந்த கதையோட வில்லன் தெரியுமா? ஆனா வில்லனத்தை நம்ம கதையில வச்சு செய்வோம். கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு வரோம். அண்ணியோட உங்க அப்பனுக்கு சங்கு மூடு ஆயிருந்தா அண்ணல் அவர் எங்க அப்பா. நீ சட்ட சத்தம் ஆயிருந்தா நான் டாக்டர். சரியா? நான் டாக்டர், எனக்கு எல்லாமே தெரியும். நீ சட்ட சத்திக்கு நீ அமைதியா இரு. நான் குட்டி. ஆமா ஆமா. சரி சாப்பிட்டாச்சுல, டேப்லெட் போட்டு பேசாம தூங்கணும். ஓகேவா? நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அடே ஹாஸ்பிட்டல் தங்கலான் இருக்கியா? இப்ப அப்பாவோடது இல்ல ஹாஸ்பிட்டல், நம்மளோடது கிடையாது, இவரோடது.
யாரா சொன்னது உன் ஹாஸ்பிட்டல் தான் என்ன, அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரி நீ இப்ப தூங்கு. கண்டிப்பா தூங்குறேன்ப்பா. நீ தூங்கிடுவ. உன்னை தூங்க விட்டு நான் வேலைக்கு பார்த்துட்டு அமைதியா நிப்பேன். நீ தூங்கலான்னு வேற மனசுல நினைச்சிட்டு இருக்க. எங்க தூங்க வைக்கலாம். ஏன் தூங்க மாட்டேனா? இங்க பாருங்க, டிஸ்டர்ப் பண்ற வேலைய வச்சிருக்கா, அவளை தான் பாத்துக்கோ. இங்க நீ தூங்க வைக்கலாம். நான் டாக்டர் என்ன என்னை மீறல நீ தூங்க முடியுமா நான் பாக்குறேன். கடவுளே இந்த ஆரம்புற டாக்டர் எங்கேயாவது பைத்தியக்கார மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுங்க. டாக்டர் டாக்டர்னு கிடக்குறான். அவனுக்கு எல்லாம் கிடக்குறானுங்க. நீ பேசாம படுத்து தூங்கு. சரிப்பா, நான் தூங்குறேன். சரி சரி, எல்லாருக்கும் குட் நைட். நான் தூங்குறேன்னா என் அப்பா மட்டும் என்கிட்ட இருக்கட்டும், எல்லாரும் வெளிய போங்க. சரிடாமா, உன் அப்பாவை நீயே வச்சுக்கோ. உங்க அப்பா ஒண்ணு நாங்க தூக்கிட்டுல போயிட மாட்டோம். இல்ல நாங்க கூட்டிட்டு போவோம். என்ன பண்ணுவேன்? இங்க பாரு சித்தப்பு, உனக்கு வாய் சரியில்லை சித்தப்பு, நீ அமைதியா இருந்துக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. சித்தப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னொரு தந்தைக்கு சமம் என்ன? இப்படிலாம் பேசக்கூடாது. உங்க அப்பா மட்டும் அப்பான்னு கூப்பிடுறல, என்னை மட்டும் சித்தப்பான்னு கூப்பிடுற. அவன் தான் பாரு, அவனுக்குள்ள என்ன முறைனே தெரியல. அவனெல்லாம் போய் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிற. பக்கத்துல இருக்கிறவன என்ன முறைனே தெரியல. அவனை போயிட்டு நீ என்னென்னமோ பேசுற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எல்லாமே பிரச்சனை. அடே அவளை தூங்க விடுங்கடா. ஏன்டா படுத்துறீங்க? போங்கடா. பாத்தீங்களா, அவங்க பொண்ணு வந்தோடனே உங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டுங்க. சரிங்க, பாத்துக்கலாங்க. எல்லாம் ஒரு நாள் இருக்குது. என்ன, நான் டாக்டர், நான் வரட்டும். அண்ணா வாங்க, நான் சட்டி படக்கிற வேலை இருக்குங்க. சட்டை சுத்திட்டு வாங்க, போய் கழுவலாங்க. செருப்பு மூட்டு வா, விளக்கு மாறே தர கையில குட்டி விடுவியா மகளே. வரட்டா. வா சித்தப்பு, ஏன் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. சரிடா குட்டி, அப்பாவும் போறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் டியூட்டி இருக்கு. ஏன்னா உங்க அப்பா எனக்கு ஹாஸ்பிட்டல் பிச்சியா போட்டார்ல மிஸ்டர் உதயா. சரி சரி, கோபப்படாத. உடனே உங்க அப்பா சண்டைக்கு வந்துருவாரு. சரி, இது வரைக்கும் உன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியாம இருந்துச்சு. உன் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இனி உன் அப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? இது எங்க அப்பா கூட மட்டும்தான் குட்டி. தேங்க்ஸ்பா, லவ் யூ. வீட்டு சரிப்பா, நான் ஒண்ணு கேக்குறேன்னா, இதுக்கப்புறம் என் அப்பா கிட்டே அம்மா கிட்டே கேட்டது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்களே எனக்கு அப்பா தானே, என்ன உங்களை முத அப்பா தானே கூப்பிட்டேன். அதனால உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கு எப்பப்பா தங்கச்சி பாப்பா வரும்? டேய் குட்டி, ஆமாப்பா, நான் தூக்கி விளையாட தங்கச்சி பாப்பா வேணும்லப்பா. இதுக்கப்புறம் கண்டிப்பா அம்மா எல்லாம் பெத்து தராதுப்பா. அதான் அவர்கிட்ட கேக்குறேன். உங்க அப்பனுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லதான். அது வேற விஷயம். சீக்கிரமா பத்து கொடுத்துருவான். அப்ப சரிப்பா. சரி, அப்பா வரேன். எல்லாரும் வந்து காமெடி பண்ணிட்டாங்க என்னப்பா. சரி வாங்க வாங்க, இப்போ வந்து உட்காருங்க. வேணாண்டா, நீ தூங்கு. அதெல்லாம் முடியாதுப்பா, வாங்கப்பா வந்து உட்காருங்க. இன்னைக்கு உங்க மடியில தான் நான் தூங்குவேன். கேட்க மாட்டேன். என்ன அடம் பிடிக்கிறது உங்க அத்தா மாதிரி. வா. ஏன்ப்பா அப்படி பாக்குறீங்க? இல்லடா குட்டி, அப்பா நீ பிறந்த உன்னையும் உன்னை எப்படி கையில வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா அப்பாவுக்குமே இந்த குழந்தைங்க ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் அது பிரின்சஸா இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு இன்னும் ஸ்பெஷல். குழந்தை பிறந்த உன்னையும் அதை கையில தொட்டு வாங்குற அந்த சந்தோஷம் இருக்கே, அதெல்லாம் கோடி ரூபாய் கிடைத்தாலும் கிடைக்காதுடா பட்டு. அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாளான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்பா சொல்றேன், உனக்கு முன்னாடி 3 குழந்தை அம்மாவுக்கு ஆபாஷன் ஆயிடுச்சு. ஆனா அந்த 3 குழந்தையுமே உன் அளவுக்கு பெரிய பாப்பாங்களாலாம் வரவே கிடையாது. குட்டி குட்டி பாப்பாங்களா வந்து ஒரு 4 மந்த் 3 மந்த்துக்குள்ளேயே அந்த கரு உருவாகிறதுக்குள்ளேயே அம்மா விட்டு அந்த பாப்பாங்களாம் போயிடுச்சு. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்பா அது எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இனிமே நமக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு 2 பேருமே முடிவு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் மைண்டை டைவெர்ட் பண்ணி உன் அம்மா மைண்டை டைவெர்ட் பண்ணி தான் நீ எங்களுக்கு கிடைச்ச. ஆனா என்னை பொறுத்தளவில் உன் அம்மா நீ இறந்துட்டதா என்கிட்ட சொல்லிட்டா. ஆனா இவ்வளோ தூரம் உன்னை வளர்த்துருக்கால, எனக்கு அதுவே போதுண்டா. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? ஏப்பா, அம்மா சொல்ற கணக்குப்படி பார்த்தா நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இறந்துட்டேன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது வரைக்கும் அம்மா உங்க கூட தானப்பா இருந்திருக்கோம். எப்ப நான் வயிற்றுல இருக்கும்போது என்கிட்ட பேசுனீங்களாப்பா? என்னை தொட்டு பார்த்தீங்களா? என்னோட அசைவுல உங்களுக்கு தெரிஞ்சதாப்பா? அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்களாப்பா? அப்பா நீங்க அழுகிறதுக்காக நான் கேட்கலப்பா. எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுப்பா. நான் குட்டி பாப்பா தான். ஆனா அப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள முத வந்தபோது நீங்க இன்பா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததுப்போ நான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தேன். அப்போ நீங்க பேசும்போது என்னோட காதுல அந்த குரல் திரும்ப ரிமைண்ட் ஆயிட்டே இருந்துச்சுப்பா. அப்பதான் தோணுச்சு ஏதோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்குன்னு. அப்படி பண்ணீங்களாப்பா? ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷனுக்காக தான்ப்பா கேட்டேன், அழுகிறதுக்காக கேட்கலப்பா குட்டி. இல்லடா குட்டி, இப்படி கேட்கும்போது
அப்ப அந்த ஃபீலுக்கு போயிட்டேன். ஏன் பேசாம நிறைய தடவை பேசியிருக்கேன். ஏன் உன்னை தொடாம நீ அசைகிற ஒவ்வொரு அசைவையும் அப்பா கூடவே இருந்து பார்த்துருக்கேன். உன் அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் கூட உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். நார்மலா மதர் தூங்கும் போது குழந்தைங்களும் தூங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அப்படி இல்லை. நான் உங்ககிட்ட பேசும்போது நீ அசைவு கொடுத்த, அப்பா கிட்ட பேசுன, எல்லா ஃபீலையுமே நான் உணர்ந்தடா குட்டிமா. ஆனா இத்தனையே நான் உணர்ந்து கடைசியில நீ இல்லைன்னு சொல்லும் போது அப்பா நல்லா அதை தாங்கிக்க முடியல. வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இதோ இப்போ உன்னை கையில இப்படி தூக்கி இருக்கேன்னு அன்னைக்கு நீ பிறந்ததும் உன்னை இப்படி கையில தூக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடவுள் அதுக்கு எனக்கு கொடுப்பனையே கொடுத்து வைக்கல. அப்போ ஒரு டாக்டர் கிட்ட கேட்டேன், இறந்த குழந்தைய ஒரே ஒரு தடவையாவே கண்ணுல காட்டுங்க, என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு. காட்டவே இல்லை. இவ்வளோ பெரிய பொண்ணா இதான் உன்னை நான் பார்க்கணும்னு இருந்திருக்கு. செல்லம், எனக்கு தெரியும்ப்பா. கண்டிப்பா நீங்க குட்டிய வேணான்னு சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். கண்டிப்பா இதுக்குள்ள வேற ஏதோ ரீசன் இருக்கு. ஆனா அம்மா ஏன் அப்படி சொல்லுச்சுன்னு தெரியல. ஒருவேளை உங்க மேல இருக்க கோவத்தினால அப்படி சொல்லுச்சான்னு எனக்கு தெரியல. இந்த அப்பாவுக்கு தப்பா குழந்தை பிடிக்காது. அதுவும் பிரின்சஸ்னா யாருக்கு தப்பா பிடிக்காது சொல்லுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா என் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கும். நான் பிரின்சஸ் தெரியும் போது உங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆனா நிறைய டைம் ஏங்கி இருக்கேன், நம்ம அப்பா நம்ம மேல ஏன் கோச்சுக்கிட்டாங்கன்னு. ஆனா இப்ப மொத்த அன்பு எனக்கு கிடைச்சிச்சுப்பா. குட்டி ஃபுல்ஃபில்லா ஃபீல் பண்றா. இனி உன்னை நான் யாருக்கிட்டையும் விட்டு தர மாட்டேன்டா. அப்பா நீங்க அப்பான்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு கூட லைட்டா கெஸ் இருந்துச்சுப்பா. எப்படின்னு கேளுங்களேன். நானு குட்டி பாப்பா இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம்டா? சொல்றேன். டேய் குட்டி, என்ன பண்றீங்க இங்க உட்காந்து? அம்மாவோட ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அம்மா அப்படியே ஹாஸ்பிட்டல் போவேன். ஆமாடி பட்டு ஸ்டெத்தஸ்கோப் தான். சரி அதை எடுத்துட்டு வந்து இங்க என்ன பண்ற? ஓ அது உன்கிட்ட சொல்லிச்சு அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு. தொங்கத்துக்கு அறிவை பார்த்தீங்களா? ஒரு டாக்டர் ஆக்கணும்னு தான் அம்மா நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீயே டாக்டர் ஆயிருவ போல. ஆமா இங்க பாரு, இன்னைக்கு சொல்ற அம்மா. ஓகேவா? அம்மா எப்படி டாக்டர் ஆனங்கிறது அடுத்த விஷயம். ஆனா அம்மா கண்டிப்பா நான் டாக்டருக்கு தான் படிக்க வைப்பேன். அதுதான் உன் அப்பாவோட ஆசையும். ஸோ அம்மா நல்லபடியாக நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். நீ நல்ல பெரிய டாக்டர் ஆகி நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இலவசமாக எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்க்கணும். ஓகேவா? இப்போ எப்படி உன்னோட குட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு முகத்தை வச்சு கண்டுபிடிச்சியோ, அதே மாதிரி நீ பெரிய பாப்பா ஆனதுக்கப்புறமும் உனக்கு கஷ்டம், அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கஷ்டம்னு வர்றவங்க முன்னாடி அவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஓகேவா? அந்த இடத்துக்கிட்ட அம்மா உன்னை எதுக்கு நான் டாக்டருக்கு படிக்க வச்சேன்னு நீ யோசிக்கணும். இதை ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிக்கணும். சரியா பாப்பா? அப்படிதான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இறந்து போகிறாங்க சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால. அம்மா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அம்மாவுக்கு அப்புறமும் இந்த சேவையை நீ தொடர்ந்து கொண்டு போகணும். சரியா? ஆமாம் டாக்டர் தான். அம்மா சொன்னதை ஃபுல்லாக காதில் ஏற்றிக்கோ. ஓகேவா? இதை எப்போதுமே நீ மறக்கவும் கூடாது, மாற்றவும் கூடாது. சரியா? பட்டு
ஹாஸ்பிடல் போணுமே. நீ ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துக்கிட்டு அம்மா என்ன பண்ணுவ? ஊசி குத்திட்டே இருந்தேன்னா அதுக்கு வலிக்கும். நீ சிரிக்கிறியாடி? ஓய் 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 என் பொட்டு தங்கம். ஏன் பட்டு நான் கொஞ்சறேன் படி. நீயே காற்றும் நீயே தூணும் நீ துரும்பில் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. அப்பா அம்மா சொல்லுச்சு உன் அப்பாவும் டாக்டர் தான்னு. அப்ப அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ்ங்கிறத ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆக ஆக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால அப்பாவை தான் கண்டுபிடிக்க முடியல. கடைசி எனக்கு எத்தனை வயசு வரும்போது நான் அப்பாவை கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க. டேய் குட்டிமா, ஏதாவது ஒரு கால சூழ்நிலையில இப்படி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் விட்டுரு. உன் அம்மா சொன்னதா அப்பாவும் சொல்றேன். நாங்க 2 பேரும் எதுக்காக டாக்டர் படிச்சோம் தெரியல. ஆனா உன்னையும் டாக்டர் படிக்க வைக்கணும் தான். நீ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே, நீ உருவான நாள்ல இருந்தே நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். அதே மாதிரி நீ நல்ல முறையில டாக்டரா தான் வரணும். நல்ல டாக்டரா வந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுதான் உன் அம்மாவுக்கு ஆசை, எனக்கும் ஆசை. கண்டிப்பா பண்ணுவேன்ப்பா. அப்பாக்கு இது போதுண்டா. எனக்கு ஆசைதான் நீ பிறந்த உன்னையும் உன்னை இப்படி கையில வாங்கணும்னு. அப்போ வாங்கினான்னு இப்ப வாங்கினான்னு நீ எனக்கு எப்போதுமே குழந்தைதான். அப்போ உன்னை எந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டு தர மாட்டேன். எதாங்கும் சத்யன், உனக்குள்ள இவ்வளோ இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கா? நீ இவ்வளோ தூரம் பேசுற அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள வேற என்னமோ தான் இருக்கு. அப்ப நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? நான் உன் போக்கிலே விடுற சத்யன். உனக்கு நான் நிறைய இடத்துல க்ளூ கொடுத்துருக்கேன். நீயே கண்டுபிடி, நீயே கண்டுபிடிச்சு நம்ம பிரச்சனையை சரி பண்ணு. நீ இந்த அளவுக்கு சஹானாக்காக ஃபீல் பண்றேன்னா கண்டிப்பா இதுல நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு தான் எனக்கும் தோணுது. அப்போ உண்மையாவே நம்ம வாழ்க்கையில விளையாண்டது யாரு? எனக்கு நம்மள 15 வருஷமா பிரிச்சு வச்சு இவ்வளவு வேடிக்கை பார்த்தாங்க. சகானா எனக்கு முக்கியம்தான். ஆனா அதையும் தாண்டி அவளை நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு ரொம்ப பெரிய கொடுமை பண்ணிட்டேன். கண்டிப்பா நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீதான் சத்யன் தேடி கண்டுபிடிக்கணும். உன்னை தவிர வேற யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நம்ம பிரெக்னன்சில என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா. யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது. ஆனா சத்யன், உன்னை எந்த அளவுக்கு நான் வெறுத்தனோ அந்த அளவுக்கு உன்னை நான் காதலிச்சேன்டா. அதுதான்டா உண்மை. கண்டுபிடி சத்யன், கண்டுபிடி. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் நான் கொடுக்குறேன். எப்படி அதை கண்டுபிடிச்சிரு சத்யன். ஒரு அப்பனுக்கு தான் குழந்தைய எப்ப தூக்குனாலும் தான் தடவை வாங்கும் போது இருந்த ஃபீல் தான் இருக்கும். ஆனா அதை நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து அதை நான் ஃபீல் பண்றேன். லவ் யூட குட்டிமா. லவ் யூ பா. இரவாக உன்னை நான் எழுதி செல்வேன். சிந்தாமல் உன்னை நான் பார்த்துக் கொள்வேன். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில் நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்தன் மடியில். உன்னை இன்று பொழுதிங்க கடவுள் பின்முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுதே. சரி, அழுதது போதும், தூங்கலாமா? ஆனா அப்பா என்னை விட்டு போக கூடாதுப்பா. நான் போக மாட்டேன்டா. இனி உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். கண்ணை மூடி தூங்கு. தோழன் எனை தோளும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவான். சோகம் எதை உன்னுள் மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய். கண்ணிமையில் என்னை நீ அடைக்காத்து தூங்கிடவும் மறப்பாய் என்னை பார்த்து. குட்டி, என்ன டேப்லெட் போடுறதுக்குள்ள தூங்கிட்டாளா? நான் கொடுத்துட்டேன், தூங்கிட்டான். சரி, ஓகே. அவ கூட இருந்து பார்த்துக்கோ. உடம்பு சரியில்லாத போது திடீர்னு எந்திரிப்பா. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ. நான் வெளியே இருக்கேன். இல்லபி, ஏன் தூக்கணும்ல? என்னதான் நான் அப்பாவா இருந்தாலும் இவ்வளோ நாளா தப்பு, இவ்வளோ வருஷமா
அவவும் அரவணைப்புல தான் இருந்திருக்கா. இப்ப நான் புதுசா வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவ என் கூட ஒட்டிட்டு போறதும் கிடையாது. நீ பழசாயிட்ட அப்படிங்கிறதுக்காக அவ உன்னை விட போறதும் கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பெத்தோம். அவ நம்ம குழந்தை. அவளை நான் எப்போ என்கிட்ட வாங்கிக்கணுமோ அப்போ நான் வாங்கிக்கிறேன். அப்போ அவளுக்கு நான் எவ்வளோ பாசத்தை கொடுக்கணுமோ அப்போ கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு உன்னோட அரவணைப்பு தான் எனக்கு தேவை. நீ பார்த்து தூங்கவை புடி. அதே மாதிரி நீ எனக்கு கொடுத்த தண்டனைய ஒருபோதும் நம்ம குழந்தைக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவள் வேணா பெரிய பொண்ணா இருக்கட்டும், ஆனால் எனக்கு அவள் எப்போதுமே குழந்தை மட்டும்தான். புடி. பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம் நான் இனி நீ 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 நான் வாழ்வோம் வா கண்ணே. இன்டர்ன்ஷிப் ரூமில் படுத்துக்கிறேன். நீ பாப்பா கூட படுத்துக்கோ. இன்னொரு பெட்டை அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். அவள் கூடி இருந்து அவளை பார்த்துக்கோ. ஓகேவா? இல்லை, எவ்வளோ நாளா அவள் கூட நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். அவள் பக்கத்தில் நான் படுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போது அவள் உன்னை தான் தேடுவான். நீ அவள் கூட இரு. நான் இன்டர்ன்ஷிப் ரூமில் வேணால் படுத்துக்கிறேன். இல்லைனா நான் கீழே கூட படுத்துக்கிறேன். நீ அவள் கூட படுத்து தூங்க. பரவாயில்ல, நீ பார்த்துக்கோ. அப்பா அப்பா போகாத. பாரு, தூக்கத்தில் கூட ஒன்று தான் சொல்கிறான். தயவு செஞ்சுட்டு இங்கே இரு. நம்ம 2 பேருமே இங்கே இருப்போம். நீ அவ கூட தூங்க, நான் கீழே கூட தூங்கிக்கிறேன். வேண்டாம், நீ அவள் கூட தூங்கு. நான் கீழே படுத்துக்கிறேன். நான் சொல்கிறத கேட்கவே கூடாது முடிவில் இருக்கியா? எந்த உரிமையில் மிரட்டுற? அது ஒன்றும் இல்லை. அது நான் சொல்கிறத நீ கேளு. போய் அவள் கூட தூங்கு. என்ன நீ கிளம்பலையா? நான் எங்கே போகணும்? நான் எங்க போகணுமா? ஏய், டைம் என்ன ஆகுது? வீட்டுக்கு போல நீ? வீட்டுக்கு போகணுமா? இந்த ஹாஸ்பிட்டலே என்னோடது தான். நான் ஏன் வீட்டுக்கு போகணும்? ஓ மேடம், அப்படி வர்றீங்களா? சரி ஓகே, இங்கே பாய் தலகாணி போடு, தூங்குவோம். சாருக்கு விவரம் தான். ஆளை பாரு, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலைமையில ஏறி உட்காருவ போல. என் பொண்டாட்டி கிட்ட எனக்கு இல்லாத உரிமையா? உரிமைதான். இல்லை, நான் ஒன்றும் சொல்லலையே. சரி, அதெல்லாம் அப்புறமா பேசலாம். வெட்டி நாயெல்லாம் நீ ஒன்று பேச தேவையில்ல. அதெல்லாம் சேஃப் கிடையாது. நீ எப்பயும் போல வீட்டுக்கு போ. ஏய், இங்கே இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். அப்படி இல்லை பொண்டாட்டி, உன் புருஷன் இங்க இருக்கான்னு சொல்லு. உன் புருஷனை விட்டு போக முடியலன்னு சொல்லு. உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களோட பிரஸ்டீஜ் எல்லாம் போயிரும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இப்ப நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. கரெக்டா? ஏ அப்பா, பெரிய கண்டுபிடிப்பு. கண்டுபிடிச்சிட்டா இருப்பா. ஓ, தெரிஞ்சிருச்சா? சரி, வச்சுக்கோ. என்ன தெரிஞ்சிருச்சா? பாரு, எனக்கு பசிக்குது. போய் சாப்பாடு வாங்கிட்டு வா போ. ஏய் நாடி, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப தான் பேசுறேன். நீங்க புருஷன் தானே, உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கேட்க முடியும். போங்க புருஷா, போய் வாங்கிட்டு வாங்க. மாவளை உன்ன. ஏய் உதயா, லவ் மூடா? ஆமா, அப்படி வர விட்டுட்டாலும் ஆளை பாரு. என்னன்னே தெரியல பொண்டாட்டி, வர வர ரொம்ப அழகாயிட்டே இருக்கும். அழகின் ரகசியம் என்ன? ஐயா, எதுக்கு படி இழக்கிறீங்கன்னு தெரியும் சார். இது ஹாஸ்பிட்டல், ஓகே? அன்னைக்கே குடிச்சிட்டு வளரணும் தானே. ஆனா குடிக்கும் போது சில டைம் புதிய அழகா தான் இருக்கான். அப்ப டெய்லி குடிக்க வேண்டியதான். குடிப்ப ஆளை பாரு. சரி, இப்படியா இருந்தா எப்படி சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும்ல. அது கன்ஃபார்ம் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கு எந்த அவசரமும் கிடையாது, ஓகேவா? நீங்க உங்க வேலையை பாருங்க. டியூட்டியே சீக்கிரமா உன்னை கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தானே. அடி உத வாங்குவ. ஆளை பாரு, எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு தான். உங்ககிட்ட மட்டும்தான் அதே நினைப்புல இருக்க முடியும். வேற யாருக்கிட்ட? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல உதயா. என்னால ஏன்னு புரிஞ்சுக்க முடியாது. நீ என்ன புதுசா புரிஞ்சுக்க போற? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அன்பு காட்டுறதுல
என்னை தவிர வேற யாருனாலையும் ஒன்று புரிஞ்சுக்க முடியாது. நீ கோவப்பட்டா கூட அதில் கூட அன்பு இருக்கும். அதை கூட அடிக்கடி எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருப்படா. சரி சரி, இந்த வசனம் பேசுறதுலாம் நமக்கு செட் ஆகாது, சென்டிமெண்ட் நமக்கு செட் ஆகாது. ஒன் அண்ட் ஒன்லி வயலன்ஸ் மட்டும்தான். திமிரு பிடிச்சவனே, நான் எவ்வளோ அழகா என்னோட காதலை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை அப்படியே அப்சர்வ் பண்றியாடா பைத்தியக்காரனே. அந்த அப்சர்வ் விளக்க மாறலாம், அப்புறமா இருக்கட்டும். இப்போ நம்ம வழிக்கு வாடி. என்ன வழிக்கு வர சொல்லிட்டு இருக்க நீ? ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? சரி, அட்லீஸ்ட் ஒரு கிஸ். ஒரு கிஸ்ஸும் கிடையாது. எனக்கு பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஊட்டி விடுறா. எவ்வளோ நேரம் நான் அப்படியே இருக்கிறது நீ நினைச்சிட்டு இருக்க? பாத்தியா, உனக்கு பசிக்குது. உதயா கோவப்படுறாதடி, கோவப்படுறாத. சும்மா சும்மா. உன்ன சும்மா சும்மா ஆளை பாரு. சரி, இங்க இரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். என்ன சாப்பிடுற? உனக்கு என்ன நைட்ல சாப்பிடணும்னு தோணுதோ அதை எனக்கும் வாங்கிட்டு வா. எனக்கு இப்போ பீர் குடிக்கணும் போல இருக்கு. ஒட்டி உத ஆளை பாரு. போய் உனக்கு பூரி வாங்கிட்டு வா, எனக்கு பூரி வாங்கிட்டு வா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். பூரி மட்டுமா? உதயா டபுள் மீனிங்லே பேசிட்டு இருக்க. நீ நல்லா இந்த அடி வாங்கிட்டு போயிடுவேன்ன. போ. நான் பேசுறத உன்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுது. வாழ்ந்திருக்கேன்ல, எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எப்ப எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவேன்னு. அதான் பொண்டாட்டி. சரி சரி, ஐஸ் வச்சது போதும். எந்த உயிரே